அறுபடை வீடுகள் அல்லாமல் இன்னொரு அரிய தலம் முருகனுக்குள்ளது. அதுதான் மயிலாடுதுறைக்கு அருகில் கடற்கரையில் அமைந்துள்ள திருவிடைக்கழி முருகன் கோவில். பழங்காலத்தில் திருச்செந்தூரில் சூரபத்மனை முருகன் வீழ்த்திய போது அவன் மகன் இரண்யாசுரன் உயிர் தப்பிக்க கடலுக்குள் பாய்ந்தான். தப்பிக்க பாய்ந்தவனல்ல, ஆழ்ந்த கடலில் சுறா மீனாக உருவெடுத்து மீனவர்களை அச்சுறுத்தத் தொடங்கினான். அலைகள் கொந்தளித்தன. சிறு படகுகளில் சென்ற மீனவர்கள் உயிரின் பயத்தில் துடித்தனர். கடற்கரை மக்கள் தினமும் கடல் பக்கம் பயத்துடன் வாழ்ந்தனர். அந்த நேரத்தில் தனது வேலுடன் பிரகாசமாக முருகன் தோன்றினார். அலைகளை சிதறடித்து சுறா அசுரனின் முன் நின்றார். கடலையே இரண்டாக பிளக்கும் வண்ணம் முருகன் தனது வேலை வீசிய போது அந்த ஒளியின் சக்தியால் இரண்யாசுரன் வீழ்ந்தான். மீனவர்கள் மீண்டும் அமைதியடைந்தனர். பக்தர்கள் அனைவரும் முருகனை துதித்தனர். ஆனால் போரின் வெற்றிக்குப் பின் முருகனின் மனதில் ஒரு கவலை எழுந்தது. இரண்யாசுரன் ஒரு சிவபக்தன். நான் அவனை வீழ்த்திவிட்டேனா, பாபம் செய்துவிட்டேனா என்ற சந்தேகம் முருகனை வாட்டியது. அந்த பாவ நிவாரணத்திற்காக முருகன் இங்கு சிவபெருமானை வழிபட்டார். அதனால்தான் இக்கோயிலில் ஒரு அபூர்வம் நிகழ்ந்தது. உலகிலேயே எங்கும் காண முடியாத தனிச்சிறப்பு. ஒரே கருவறையில் முருகனும் சிவனும். முன்னால் முருகனின் சன்னதி, பின்னால் சிவலிங்கம். பக்தர்கள் ஒரே இடத்தில் இருவரையும் தரிசிக்கின்றனர். இதனால் இத்தலம் பாப விமோசன தலம் என புகழ் பெற்றது. அருணகிரிநாதர் தாமே இங்கு வந்து திருப்புகழ் பாடி முருகனை போற்றினார். சங்க காலத்து தமிழ்ச் சான்றோர்கள், பக்தர்கள் அனைவரும் இந்த இடத்தை புகழ்ந்தனர். முருகன் தமது கருணையால் பக்தர்களின் பாவங்களை நீக்கி அருள் தருவார் என்பதற்கான சான்று இது. இன்றும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம் போன்ற பண்டிகைகள்